வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து நம்ம கம்யூனிட்டியில் ரொம்ப காமனாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய பேஷண்ட்ஸ் என்ன விசிட் பண்ணுற பேஷண்ட்ஸும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு காமன் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் தான். இன்றைக்கி வீடியோவில் இந்த வேரிகோஸ் வெயின்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வேரிகோஸ் வெயின்ஸ்னால் என்ன, ஏன் இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் வந்துட்டு வருது, எப்படி இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் ப்ராக்ரஸ் ஆகுது, உங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டறியலாம், ஃபைனலாக அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம். இப்படி வந்துட்டு நம்ம இந்த வேரிகோஸ் வெயின்ஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். முதல்ல வேரிகோஸ் வெயின்ஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு என்னன்னா, ஓபிடிக்கு வர எல்லா பேஷண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் சொல்கிறது வந்துட்டு காரில் நரம்பு சுற்றி இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட்ல தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரிகோஸ் வெயின்ஸுங்கிறது நரம்புனா நர்வ் சம்பந்தப்பட்ட வியாதியே கிடையாது. வேரிகோஸ் வெயின்ஸுங்கிறது ரத்த நாளம் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி. ஸோ இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்னால வரும். பட் சில ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப காமனாகவே வரும். அதாவது ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி வேலை பார்க்குறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு போலீஸ்மேனாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், செக்யூரிட்டி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஷாப்கீப்பர்ஸ் கடையில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். இவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப காமனாகவே வரும். அப்புறமா ரொம்ப உடல் பருமனாக இருக்கவங்க, ஒபிசிட்டியாக இருக்கவங்களுக்கு காமனாக வரலாம். பிரெக்னன்சி போஸ்ட் பிரெக்னன்ட் விமென்க்கும் வந்துட்டு வேரிகோஸ் வெயின்ஸ் காமனாக வரது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஏன் இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் வருது? ஜென்ரலாகவே நம்ம பாடியில் நம்ம ஹார்ட் வந்துட்டு பம்ப் பண்ணுங்கிறது நமக்கு தெரியும். ஹார்ட் பம்ப் பண்ணி தான் உடம்புல இருக்க எல்லா இடத்துக்கும் வந்துட்டு பிளட் வந்து போகுது. இது ஆர்ட்ரி அப்படின்ற ஒரு பிளட் டியூப் வழியாக வந்துட்டு போகும். இது வந்துட்டு பியூர் பிளட். ஸோ இதில் தான் நம்ம பார்க்குற பிளட் ப்ரெஷர், இந்த 120, 80 அப்படின்ற பிளட் ப்ரெஷர் எல்லாமே ஆர்டீரியல் பிளட் ப்ரெஷர். ஸோ இப்படி வந்துட்டு ஹார்ட் பம்ப் பண்ணி இந்த பிளட் வந்துட்டு காலுக்கு வந்துடும். ஸோ காலுக்கு வரும்போது ஹார்ட்டோட பம்பிங் ஆக்ஷன் இருக்கு, பிளஸ் கிராவிட்டி ஒரு மேட்ல இருந்து தாவுக்கு வந்துட்டு பிளட் வருதுன்றதுனால ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த நியூட்ரியன் ரிச் பிளட் நம்ம காலுக்கு வந்துட்டு காலுக்கு நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணிட்டு அதுலேருந்து சில அசுத்தங்களை ரிமூவ் பண்ணும். அசுத்தம்னா கார்பன் டை ஆக்சைடு, ஃப்ரீ ரேடிக்கல், சில டாக்ஸின்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த பிளட் திருப்பி ஹார்ட்டுக்கே ரிட்டர்ன் ஆகி லங்ஸுக்கு போய் பியூரிஃபை ஆகி சர்க்குலேட் ஆகும். இதுதான் நார்மல் சர்க்குலேஷன். ஸோ பட் இந்த பிளட் கால்லேருந்து ஹார்ட்டுக்கு போகும்போது அங்கே வந்துட்டு பம்பிங் ஆக்ஷனுக்கு ஹார்ட் மாதிரி எந்த மோட்டர் அது மாதிரி எந்த பம்ப் எதுவும் கிடையாது. ப்ளஸ் இது அகெயின்ஸ்ட் கிராவிட்டியாக வந்துட்டு இந்த பிளட் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ இந்த அகெயின்ஸ்ட் கிராவிட்டியாக பிளட் மூவ் ஆகிறது ஈஸி கிடையாது. இதை எயிட் பண்ணுறதுக்காக ரெண்டு மெக்கானிசம் வந்து நம்ம பாடியில் இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்த வெயின்ஸ் அப்படின்ற இந்த ரத்த நாளத்துக்குள்ள வேல்வ்ஸ் இருக்கும். இந்த வேல்வ் வந்துட்டு ஒன் வே டோர் மாதிரி. ஸோ ஒரே சீராக ரத்தம் வந்துட்டு டுவர்ட்ஸ் த ஹார்ட் போகிற மாதிரி மட்டும்தான் இந்த வேல்வ் வந்துட்டு அலோவ் பண்ணும். செகண்டு, நம்ம இந்த காஃப் அப்படின்னு சொல்கிற நம்மளோட காலில் வந்துட்டு இருக்கிற அந்த காஃப் மசில்ஸ், இந்த காஃப் மசிலோட கண்ட்ராக்ஷன், நம்ம நடக்கும் போது இந்த காஃப் மசில் கண்ட்ராக்ட் ஆகிறதுனால இது ஒரு பம்ப் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த பிளட்டை வந்துட்டு எம்டி பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த வேரிகோஸ் வெயின்ஸ்ல மெயினாக இந்த வேல்வ் ப்ராப்ளம் ஆகிறதுனால இந்த பிளட் எல்லாம் வந்துட்டு சீராக ஹார்ட்டுக்கு வர முடியாம காலிலே தேங்கிறதுனால வர ப்ராப்ளம் தான் இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம். ஸோ வேல்வ் டேமேஜ் ரொம்ப காமன் காஸாக இருக்கலாம். இல்லைனா வந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்க வேலை பார்க்குறோம், நிற்கிறே இருக்க வேலை பார்க்குறோம் அப்படின்னா இந்த காஃப் மசில் வந்துட்டு கண்ட்ராக்ட் ஆகிறது கிடையாது, இந்த காஃப் பம்ப் சரியா வேலை செய்யறது கிடையாது. இதனாலையும் வந்துட்டு ரத்த தேக்கத்தினால இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் வந்துட்டு வரலாம். இன் ஜென்ரல் ஸோ எப்படி வந்து இந்த டிசீஸ் வந்து ப்ராக்ரஸ் ஆகுது? ஸோ வேரிகோஸ் வெயின்ஸ் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்ன ப்ளூ கலர்ல ஒரு சின்ன வெயின் மாதிரி தான் தெரியும். இதுதான் வந்துட்டு ஸ்பைடர் வெயின் இல்ல ரெட்டிகுலர் வெயின் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டேஜ்ல ஆக்சுவலா வேரிகோஸ் வெயின் அந்த காஸ்மெட்டிக் சேஞ்சை தவிர பெருசா எந்த சிம்டமும் வந்துட்டு நம்ம கொடுக்காது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல தான் நம்ம காமனா வேரிகோஸ் வெயின்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த வெயின் வந்துட்டு பல்ஜ் ஆகும். அந்த வெயின் பல்ஜ் ஆகி இதை தான் நம்ம எல்லாரும் வந்துட்டு நரம்பு சுழன்றுச்சு, நரம்பு சுத்திச்சு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரத்தம்லாம் வந்துட்டு காலிலே தேங்கிறதுனால கால் வீக்கம் வரும். இந்த கால் வீக்கம் வரும், சில பேருக்கு கால் வலி வரலாம். முக்கியமா வந்துட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா நின்று முடிச்சு கொஞ்ச நேரத்துல வந்துட்டு கால் வலி வந்துட்டு வரலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இந்த ரத்தம் அங்கே தேங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கால்கோட உள்பகுதியில வந்துட்டு ஒரு பிளாக் டிஸ்கலரேஷன் வரும். இதுதான் வந்துட்டு லைப்போடெர்மட்டோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு மெடிக்கல் மேனேஜ்ல சொல்லுவோம். இது வந்துட்டு இந்த ரத்தம் தேங்கிட்டே இருக்கிறதுனால இந்த பிளட் ப்ராடக்ட்ஸ் இந்த டாக்ஸின்ஸ்லாம் அக்யூமுலேட் ஆகிறதுனால அந்த பிளாக் டிஸ்கலரேஷன் வரலாம். இதையும் இந்த ஸ்டேஜையும் நம்ம கவனிக்காம இதை விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்லோவா வந்துட்டு அங்க வந்துட்டு அரிப்பு நிறைய வரும். இந்த அரிப்பு வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து புண்ணு வைக்கும். இது ஃபர்ஸ்ட் சின்ன புண்ணா வைக்கணும், அப்புறம் அந்த புண்ணே ரொம்ப பெரிய புண்ணா வந்து சுத்தமா ஆறாம இருக்கு. இதெல்லாம் தான் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராக்ரஷன் ஆஃப் வேரிகோஸ் வெயின்ஸ். இதுதான் வந்து நம்ம 6 ஸ்டேஜஸ் இருக்கு வேரிகோஸ் வெயின்ஸ். இதான் அந்த 6 ஸ்டேஜஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு. இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் எப்படி நமக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் தான் இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தா தெரியும். நீங்க வந்துட்டு ஒரு வேரிகோஸ் ஸ்பெஷலிஸ்ட் என்ன மாதிரி ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் அணுகுனீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்துட்டு we will clearly examine you and determine it is varicose veins. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு டெஸ்ட் பண்ணும். இதான் வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட். இந்த அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் பண்றது மூலமா உங்களுக்கு வால்வ் டேமேஜ் இருக்கா இல்லையா, எந்த லெவல்ல வால்வ் டேமேஜ் இருக்கு, எந்தெந்த வெயின்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்து லீக்கேஜ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். இது எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தாதான் இந்த வாரிகோஸ் வெயின்ஸை எப்படி ட்ரீட் பண்றது அப்படின்றது நம்ம வந்துட்டு கரெக்டா டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாரிகோஸ் வெயின்ஸ் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த டிசீஸ் ஸ்டேஜ் தான். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் தான் இருக்கு, ரெட்டிகுலர் வெயின்ஸ் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சர்ஜரிலாம் எதுவுமே தேவைப்படாது. நீங்க சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாலே போதுமானது. அது என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் நிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப காமனா வரும், நிக்கிற மாதிரி தொழில் பண்றவங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அன்அவாய்டபிளா இருந்தா கண்டினியூஸா நின்றுட்டு இல்லாம நீங்க வந்துட்டு மூவ்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் நடக்கலாம். நீங்க நடந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த காஃப் மசில் கண்ட்ராக்ட் ஆகிறதுனால பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி இந்த வாரிகோஸ் வெயின்ஸ் வரதை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். அடுத்து கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சாக்ஸ். இந்த சாக்ஸை வேர் பண்றதுனாலையும் நம்மளால வந்துட்டு இந்த பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி வாரிகோஸ் வெயின்ஸ் வந்துட்டு ப்ராக்ரஸ் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ண முடியும். அடுத்து நம்ம நைட் தூங்கும் போது ஒரு 2 பில்லோ வச்சுட்டு அது மேல கால் வச்சு தூங்கலாம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்வியஸா வந்துட்டு உங்க லெக் வந்துட்டு ஒரு ஹையர் லெவலுக்கு போறதுனால வித் கிராவிட்டி பிளட் வந்துட்டு சீரா ஹார்ட்டுக்கு ஃப்ளோ ஆகிறத நம்மளால வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியும். இது இல்லாம முக்கியமா நான் சொன்ன ஒரு ரீசன் வாரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்கு வந்துட்டு உடல் பருமன், ஓவர் வெயிட். அதனால வந்துட்டு ஒரு ஹெல்தி வெயிட் மெயின்டைன் பண்றது. வெயிட் ரிடக்ஷனே வந்துட்டு நிறைய பேருக்கு, இன்ஃபேக்ட் இந்த ஸ்பைடர் வெயின்ஸ்க்கு நிறைய பேருக்கு வெயிட் ரிடக்ஷனே வந்துட்டு will take care of most of the problems. Of course, important part of weight reduction is exercise. So அதனால வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்றதுனால உங்களோட காஃப் மசிலும் ஸ்ட்ரென்தன் ஆகும், உங்களோட வெயிட்டும் வந்துட்டு ஒரு ஹெல்தி லெவலில் மெயின்டைன் ஆகிறதுனால நீங்க வாரிகோஸ் வெயின்ஸை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டுமே போதுமானது உங்களுக்கு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் 1 வாரிகோஸ் வெயின்ஸ் இருந்தா. ஃபர்தர் ஸ்டேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கால் ஸ்வெல்லிங் இருக்கு, இல்ல காலில் வந்து உள்ள கருப்படிச்சிருக்கு, இல்ல புண்ணு வைக்கிற ஸ்டேஜே வந்துருச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ரொசீஜர் தேவைப்படும். கன்வென்ஷனலா இந்த சர்ஜிக்கலா வந்துட்டு இந்த லீக் ஆகிற வெயினையும் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்துட்டு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி நம்ம காமனா பண்ற ப்ரொசீஜர் என்னன்னா வாரிகோஸ் வெயினுக்கு அப்ளேஷன் அப்படின்ற ப்ரொசீஜர் பண்ணலாம். இது வந்து லேசர் அப்ளேஷன், ஆர்எஃப் அப்ளேஷன், மைக்ரோவேவ் அப்ளேஷன், பல டெக்னிக்ஸ் இருக்கு. இதுல பேசிக்கா நம்ம ஹீட் எனர்ஜி அந்த வெயின்குள்ள செலுத்தி அந்த லீக் ஆகிற வெயினை க்ளோஸ் பண்ண போறோம். இன்னும் அட்வான்ஸ்டா க்ளூ டெக்னாலஜியும் இருக்கு. வீனாசீல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த வீனாசீல் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சேஃப் பயோகம்பேட்டிபிள் க்ளூவை வந்துட்டு இந்த வெயின்குள்ள செலுத்தி இந்த அப்நார்மல் வெயினை நம்மளால வந்துட்டு க்ளோஸ் பண்ண முடியும். இந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த மொடாலிட்டிஸ் பத்தி ஒரு செப்பரேட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.